நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன்பாக 2021க்கு முன்பாக பேச்சுவார்த்தை சங்கமாக முதன்மை சங்கமாக இருந்தவர்கள் இந்த சிஐடி சங்கம். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 50க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் நிலுவையிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த முதன்மை சங்கமாக இருந்த நீங்கள் அந்த 4 ஆண்டு காலம் எதை சாதித்தீர்கள்? உங்கள் சாதனைகளை இங்கே எடுத்து வைக்க முடியுமா? வேலை வாய்ப்பு இங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்கள், சொசைட்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை, குற்றச்சாட்டை, அவதூறை பரப்புகிறார்கள். நாங்கள் 2021 பேச்சுவார்த்தை சங்கமாக வந்ததற்கு பின்னாலே தான் முதல் முறையாக 750 சொசைட்டி தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தினோம். அந்த பெருமை அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை சாரும். அதே போல அடுத்த ஆண்டு 510 பேர், அதற்கு அடுத்த ஆண்டு 517 பேர், அதற்கு அடுத்த ஆண்டு 567 பேர் என்று தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சொசைட்டி தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு ஒரு முன்னெடுப்பாக அண்ணா தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை சங்கமாக வந்ததற்கு பின்னால் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை இவர்கள் மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி அதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். நடக்காது. பொய்யை மட்டுமே பேசி இந்த மக்களுக்காக எதையும் செய்ய உங்களால் இயலாது என்பதற்காக தான் உங்களை அப்புறப்படுத்திவிட்டு எங்களை பேச்சுவார்த்தை சங்கமாக தேர்ந்தெடுத்தார்கள் இந்த தொழிலாளர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல 3200க்கு மேற்பட்ட கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை முதல் முறையாக நாங்கள் வந்ததற்கு அப்புறம் தான், அதற்கு முன்னாடி ஒரு பேட்ச் நடந்தது. அதற்கு பின்பாக அண்ணா தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை சங்கமாக வந்ததற்கு பின்னால் தான் 3200க்கு மேற்பட்டவர்களை நாங்கள் சொசைட்டியிலே இணைத்தோம் என்பதை இந்த நேரத்திலே நெஞ்சு உறுதியோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு, வாரிசுகள் என்பதற்கு நாங்கள் முன்னெடுப்பாக பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இன்னும் பேச்சுவார்த்தை அளவிலே இருக்கிறது. சில விஷயங்களை அதிபர் அவர்கள் எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இருக்கிறது. மீண்டும் 2வது முறையாக வந்ததற்கு பின்பாக இன்றைக்கு 3 மாத காலமாக இந்த சங்கம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது, பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்ததற்கு பின்பாக உடனடியாக 3 மாதத்தில் கண்ணாடி வாங்குவதற்காக ஒரு அலவுன்ஸ் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. நெய்வேலியில் அது நடைபெற்று இருக்கிறது. அதே மாதிரி மல்டிபர்பஸ் லோன் மக்கள், நம்ம தொழிலாளர்கள் 1 லட்சம் ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 2.25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வாங்கி இருக்கிறோம். அதை விட சொசைட்டி தொழிலாளர்கள் 521 பேரை இன்னைக்கு 2வது பேட்ச் வரைக்கும் மெடிக்கல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 15, 16ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. 521 பேரை சொசைட்டியிலிருந்து நிரந்தரப்படுத்துகிற ஒரு முயற்சியை எடுத்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம். அதே போல நிரந்தரப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் W0A பணி நியமிக்கப்பட்டவர்கள், அதற்கு அடுத்தது W0க்கு வர வேண்டும், அதற்கப்புறம் W1க்கு வரணும். இதற்கு வருகிற போது அவர்கள் 7 ஆண்டுகளை செலவு செய்தால்தான் W1க்கு வர முடியும். அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று எங்களை நம்பி வந்தவர்களிடத்திலே எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு நடைமுறையாக எந்த ஒரு செட்டில்மெண்ட்டையும் மாற்றினதாக சரித்திரமே இல்லை. முதல் முறையாக NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் W0 W1க்கு வருவதற்கு 7 ஆண்டுகள் என்பதை அழித்து 3 ஆண்டுகளிலே W1 வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த சங்கம் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே போல தொடர்ந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அதே வீட்டில் குடியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம். ரிட்டென்ஷன் ஆஃப் குவார்டர்ஸ். அன்றைக்கு 11 மாத காலங்கள் மட்டுமே குடியிருக்க முடியும் என்கிற நிலை மாறி இன்றைக்கு 26 மாதங்கள் அதே வீட்டிலே குடியிருக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அண்ணா தொழிற்சங்கம். இப்படி எங்களுடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவனை ஒரு நாள் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த சங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சங்கங்கள் இருக்கிறார்கள் இங்கே, லெட்டர் பேட் கட்சி, அவர்கள் தோழர்களே போராடுவோம். ஒரு டீ குடிக்க போகணுன்னாலும் போராட்டம் பண்ணிட்டு தான் போய் டீ குடி பண்ணுவான்.
இந்த மக்களை எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள், சொசைட்டி தொழிலாளர்கள். உடனே இங்க வா, எட்டோடு வா, ஒரு கூட்டம் போடு, ஆர்ப்பாட்டம் பண்ணு. அடுத்தது கார்பரேட் ஆஃபீஸ் வா, அப்புறம் சிபிஎஸ் வா, ஃபீல்ட் ஆஃபீஸ் வா. தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம். இதிலே இவர்களுடைய வாழ்க்கை கழித்து விட்டது. அவர்கள் வென்றெடுத்த கோரிக்கை ஏதாவது ஒன்று பட்டியலிட முடியுமா அவர்களால்? அன்றைக்கு 20% போனஸ் பெற்று தருவோம். எல்லா சங்கமும் சேர்ந்து கையொப்பமிட்டு டிஎல்சிஎல்சியிடம் நீங்கள் கடிதம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், டிசிஎல்சியிடம் கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக 20% போனஸ் நாங்கள் பெற்று தருவோம் என்று சொன்னவர்கள். நாங்கள்லாம் கடிதம் கொடுத்து விட்டோம். வாங்கி தந்தீங்களா? எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சங்கங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பொட்டக்கோழி கோவி பொழுது விடியாது என்பதை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை சங்கங்கள் நாங்கள் தான் பேச முடியும். கண்டிப்பாக பேசி முடிப்போம். அனைத்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கும் இருக்கிற அந்த சம்பள விகிதத்தை மாற்றி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்ஸ்கில்டு, ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு, அது எந்த கிரேடா இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட் டேம் இருந்தாலும், பிஎம்சி, நான் எம்சி, ஏஎம்சி எதுவாக இருந்தாலும் ஒரே ஊதியம் வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறோம். அதை எங்களால் தான் மட்டும் முடியும். நாங்கள் கண்டிப்பாக பேசி வாங்கி தருவோம். அனைத்து கான்ட்ராக்டரையும் சொசைட்டியில இணைப்போம். சொசைட்டி தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.